பொண்ணு ஆசைப்பட்டதெல்லாம் வாங்கி கொடுத்து அவள் முகத்தில் சந்தோஷத்தை பார்க்கறது எல்லா அப்பாக்களுக்கும் உள்ள ஒரு பொதுவான ஆசை. இதையெல்லாம் தாண்டி ஒரு அப்பாவா எனக்கு வேற ஒரு ஆசை இருக்குது. நான் பார்த்து பிரமிச்ச இடங்களையும் நானுன்னு ரசித்த மலைகளையும் என் மகளையும் கூட்டிகிட்டு போய் காமிக்கணுங்கிறது தான் என்னோட ஆசை. இந்த வெள்ளையங்கிரி பயணம் இப்போ அவளுக்கு ஒரு அட்வென்ச்சர் மாதிரி தெரியலாம். கொஞ்சம் வருஷத்துக்கு அப்புறம் இந்த நினைவுகள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அவள் மனசுலேருந்து மங்கியும் போகலாம். ஆனால் ஒரு 10-15 வருஷத்துக்கு அப்புறம் இந்த வீடியோவை பார்க்குறப்ப அவளுக்கு புரியும் அப்பா ஏன் அவளை அங்கெல்லாம் கூட்டிகிட்டு போனாருன்னு. ஒரு அப்பாவா என் மகளுக்கு நான் சேர்த்து வைக்கிற மெமரிஸ் தான் இந்த வீடியோ. ஹாய், என் பேர் ஆராதனா. எனக்கு 10 வயசு. நான் சிவகாசியிலேருந்து வரேன். அப்பா 2 இயர்ஸாக வெள்ளையங்கிரி வராங்க. இங்கே 10 இயர்ஸ்க்கு மேலே இருக்கிற கேர்ள் சில்ட்ரனை அலோவ் பண்ண மாட்டாங்கன்னு சொன்னாங்க. அதனால அப்பா அவர் கூட இந்த வருஷம் என்னையும் கூட்டிகிட்டு வந்திருக்காரு. நான் இப்போ ட்ரெக்குக்கு ரெடி, நீங்களும் என் கூட சேர்ந்து வாங்க. நாங்கள் காலையில் 5 மணிக்கெலாம் மலையேற ஆரம்பிச்சிட்டோம். ரொம்ப இருட்டாக இருந்ததுனால அப்பா எனக்கு ஒரு ஹெட் டார்ச் வாங்கி கொடுத்துருந்தாங்க. போகிற வழியில் ஒரு தாத்தா, பாப்பா ரொம்ப இருட்டாக இருக்குது, லைட் அடி அப்படின்னு சொன்னாங்க. எங்கே தாத்தா போகிறீங்கன்னு கேட்டதுக்கு நாங்கள் குகை கோயிலுக்கு போகிறோம், நீங்களும் வாங்க அப்படின்னு சொல்லி எங்களை அங்கே கூட்டிகிட்டு போய் பூஜை பண்ணி என்னை ஆசீர்வாதம் பண்ணாங்க. நோயற்ற வாழ்வும் குறையற்ற செல்வம் சகசபாக்கியம் கொடுக்கும் கழிவில்லாத ஒரு ஓம் நமச்சிவாய கொடுங்க. நல்லா இருக்கு. நான் மலையை பற்றி நிறைய கொஸ்டின்ஸ் அப்பா கிட்ட கேட்டுகிட்டே வந்தேன். அப்பா, இப்போயே கஷ்டமாக இருக்கே, முந்திலாம் எப்படிப்பா ஏறி இருப்பாங்க? இந்த படி கூட இருந்திருக்காது. முன்னாடி படியே இருந்திருக்காது. மேலே ஒட்டன் சித்தர்னு ஒரு தாத்தா இருப்பார். அவர் இறந்து சமாதி மேலே இருக்குது. ஓகே, அவர் தான் இந்த படியெல்லாம் போட்டிருக்காரு. அப்பா, அங்கே ஏதோ பில்டிங் மாதிரி தெரியுது, என்னது? இதுதான் வெள்ளப்பிள்ளையார் கோயில். இதுதான் ஃபஸ்ட்டு மலையோட எண்டிங். இது வந்தாச்சுன்னா ஃபஸ்ட்டு மலை முடிச்சிட்டோன்னு அர்த்தம். கிட்டத்தட்ட 25-30% ட்ரெக்கிங் நம்ம முடிச்சிட்டோம். இப்போ வெள்ளப்பிள்ளையாரை கும்பிட்டுட்டு நாங்கள் 2வது மலை ஏற ஆரம்பிச்சிட்டோம். பரவாயில்லாம ஏறுறேன்னா ஏறு நீ கரெக்டாக தான் ஏறுற. போகிறப்ப சின்ன படியாக பார்த்து ஏறணும். எப்படியாப்பா? சின்ன ஸ்டெப்ஸாக வச்சு போனீங்கன்னா டயர்ட்னஸ் தெரியாது, ஈஸியாக போகலாம். என்ன எப்படி இருக்குது நடந்து வந்தது? எத்தனை மலை? ரொம்ப டயர்டாக இருக்குது. இப்போ 2வது மலையே வரும். போகலாம் வா, அதுக்குள்ளே இப்படி டயர்டாகாதவா? அதுக்கு முன்னாடி தண்ணி வேணும். சரி. 2வது மலையில் வழுக்கு பாறைன்னு இடம் இருந்துச்சு. அதில் ஈஸியாக ஏறுறதுக்காக பாறையிலேயே படி மாதிரி கட் பண்ணி வச்சுருந்தாங்க. அப்பா, டயர்டாக இருக்கீங்க, உட்காந்துக்கவா? உட்கார வேணாம், இங்கே வா, இங்கே நில்லு. உட்காராத, இப்போயே நடக்கிறப்ப உட்காராத, இங்கே வா நில்லு. ஏன்ப்பா அப்படி சொல்கிற? உட்காந்தேன்னா மசில்ஸ் எல்லாம் ரிலாக்ஸ் ஆகிரும். நீ ஏற்கனவே இவ்வளோ நேரம் உடம்பு வாம போயிருக்குல்ல, அதனால் உட்காந்தீங்கன்னா திருப்பி ரிலாக்ஸ் ஆகிரும். உட்காந்துட்டு திருப்பி நடந்தீங்கன்னா திருப்பி ஃபஸ்ட்லேருந்து நடக்கிற மாதிரி உடம்புலாம் வலிக்கும். அப்பா, மறுபடியுமா? அதனால் கொஞ்சம் நேரம் டயர்டாச்சுன்னா கொஞ்சம் நேரம் நில்லு, ஏதாவது சாப்பிட்லாம், இல்லை தண்ணி குடிக்கலாம், அப்புறம் அப்படியே போவோம். சரியா? நின்னா சரியாயிரும். நான் வரும்போது ஃப்ரூட்ஸ் கொண்டு வந்திருந்தேன். பசிக்கும் போதெல்லாம் அதை சாப்பிட்டுட்டு ஏறினேன். 3வது மலை ஸ்டார்டிங்கில் இருக்கிற பாம்பாட்டி சித்தர் குகையில் சாமி கும்பிட்டேன். பாம்பாட்டி சித்தர் கோவை வரைக்கும் வந்தாச்சு. இன்னும் கொஞ்சம் தூரம் தான் போயிடலாம். உட்கார வேணாம், உட்காந்தானா திருப்பி டயர்டாகும். சரியா? ஒரு 2 நிமிஷம் நின்றுட்டு அப்படியே நடந்து போகலாம். சரியா? 3வது மலை ஏறுறப்ப உடம்புல இருந்து புகையா வந்துச்சு. வாயில ஊதுனாலும் புகையா வந்துச்சு. ரொம்ப ஃபன்னா இருந்துச்சு. அப்பா, நான் ஒரு மேஜிக் பண்ணவா, பாக்குறியா? என்ன மேஜிக்? ஒரு டிராகனா மாறப்போறேன். என்ன செய்ய போற? சரி. என்னடா இது வாயில புகையா வருது? மேஜிக். சரி, சூப்பர். 3வது மலையில இருக்கிற சுனையில முகம் கழுவினேன். தண்ணி ரொம்ப ஜில்லுன்னு இருந்துச்சு. கிளைமேட் எப்படி இருக்கு பார்த்தியா? செம்ம மிஸ்டா. ரொம்ப ஜில்லுன்னு இருக்கு. நம்ம இப்போ 4வது மலைக்கு வந்துட்டோம். 3 மலையும் ரொம்ப மரமாக இருந்துச்சு. 4வது மலை ரொம்ப அடர்ந்த செடிகளாக இருக்கு. அப்பா கல்ல எவ்வளோ ரத்தம் வருது பார்த்தீங்களா? இதை நான் தான் ஹைக்கிங் போல் வச்சு தெரியாமல் குத்திட்டேன். சாரிப்பா. வழியில் ஒரு ஃபாரினரை பார்த்தோம்.
அவர்கிட்ட நான் பேசினேன். Where are you from? I'm from Russia, Russia. Is this your first time climbing Velengiri? My first time. I like also Shiva. Okay, thank you. இப்போ நம்ம 4வது மலையில் இருக்கிற ஒட்டன் சித்தர் சமாதிக்கு வந்திருக்கோம். இதுதான் அப்பா அங்கே சொன்னால ஒட்டன் சித்தர்னு பாதை போட்டாங்கன்ட்டு அந்த அந்த தாத்தா சமாதியான இடம் அது. இங்கே இப்போ லெஃப்ட் சைடு பீமன் கழி உருண்டை பார், மேலே கீழே பார்த்தோம்ல அது பீமன் கழி உருண்டை. வா, இவ்வளோ பெருசாக இருக்கு. அந்த சைடு எப்படி சீனிக்காக இருக்குது பார். அப்பா அது என்னது ரெட் கலரில் இருக்கு? அது ஏதோ லீஃப் அந்த கலரில் இருக்கு. எங்கே தெரியுதா? எங்கே இருக்கு கையை காமி. அந்த இடத்துக்கு தான் நம்ம போகிறோம். அதுதான் நம்ம இப்போ போக வேண்டிய இடம். What are you talking about? அவ்வளோ தூரமா? இது 6வது மலைன்னு தானேப்பா சொன்னேன். இது 5வது மலை, 6வது மலை கீழே இறங்கணும், மேலே அங்கே போகிறது 7வது மலை அந்த மேலே இருக்கு. 5வது மலையிலிருந்து பார்க்கும்போது வெள்ளையங்கிரி மலை உச்சி நல்லாவே தெரிஞ்சிச்சு. அங்கே 2 மலை மாதிரி இருக்கு, 2. மேலே பெரிய பாறை ஒன்று. இப்போ எங்கிட்டுப்பா கால் வைக்கணும்? 5வது மலையில் ஒரு பெரிய பள்ளம் மாதிரி இருந்துச்சு. எனக்கு அதில் இறங்குறதுக்கு ரொம்ப பயமாக இருந்துச்சு. அப்பா தான் எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க. நான் முடிக்கிறேன். அடுத்து சின்ன சின்ன ஸ்டெப்பாக எடுத்து எங்கே? அதுக்கப்புறமா எப்படி? வந்துட்டேன். எப்படி இருக்கு பார்த்தியா? சூப்பராக இருக்கு. நம்ம இப்போ 6வது மலையில் இருக்கிற ஆண்டி சுனைக்கு வந்திருக்கோம். இங்கே நிறைய பேர் குளிச்சுட்டு இருந்தாங்க. வா, அப்படியே நல்லா ஃப்ரீசிங்காக இருக்கு. ஐயோ, அந்த சுனை பக்கத்தில் ஒரு குட்டி கோயில் இருந்துச்சு. அதில் சாமி கும்பிட்டுட்டு நாங்கள் 7வது மலை ஏற ஆரம்பிச்சிட்டோம். ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. தான் தோன்றி விநாயகர். இந்த நடுவில் ஒரு கல் மாதிரி இருக்குல்ல, அது இயற்கையாகவே விநாயகர் மாதிரியே இருக்கா பார்க்கறதுக்கு. ஆமாம், அது நடு தும்பிக்க மாதிரி தெரியுது. அது தானாக தோன்றதுனால அவர் பேர் தான் தோன்றி விநாயகர். அதான் லெஃப்ட் சைடு ஒரு விநாயகர் இருக்குல்ல, புதுசாக வச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் ஓகே. எங்கள் கூட வந்த ஒரு மாமா ஒரு சங்கு வச்சுருந்தாங்க. அவர்கிட்ட கேட்டு வாங்கி ஊதுனேன். சவுண்டே வரல, வெறும் காற்று மட்டும் தான் வந்துச்சு. நம்ம ட்ரை பண்ணவா? 2 தானே ஒட்டு. ஒட்டினா கீவதர் மட்டும், கீவதர்ல இருந்து மட்டும் நான் தான் சத்தம் கொடுக்குறேன். அப்பாவும் வாங்கி ட்ரை பண்ணாங்க. சர்ப்ரைசிங்காக சங்கில் சவுண்டு வந்துருச்சு. 7வது மலை ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு சொன்னாங்க. கூட வந்த ஒரு மாமா சிவன் பாட்டு பாடிட்டே வந்தாங்க. நாங்களும் அவர் கூட சேர்ந்து சிவன் பாட்டு பாடிட்டே போனதுனால ஏறினது ரொம்ப கஷ்டமாகவே தெரியல. அவன்தாள் வணங்கி சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை அரோகரா அரோகரா அரோகரா. ஓம் நம சிவாய், ஓம் நம சிவாய். என்ன 7வது மலை எப்படி இருக்கு? 7வது மலை லைட்டாக பரவாயில்லாத மாதிரி இருக்கு. நான் வானத்தையே பார்க்காம இப்படியே பார்த்துட்டு வந்துட்டேன். அதனால ஈஸியாக தெரியுது உனக்கு 7வது மலை. நான் இறங்கும் போது தான் மெயின் கேமே ஸ்டார்ட் ஆகும். எல்லா இடத்துலையும் சாமி இருப்பாங்கன்னு தானே சொல்கிறாங்க. நம்ம கீழே ஒரு கோவில் இருந்துச்சுல, அதிலே சாமி கும்பிட்டுருக்கலாம் இல்லையா? எதுக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டு மேலே ஏறி வந்து சாமி கும்பிட்றோம்? சிவன்னா அடையணும்னா உடல் வலிமை இருந்தாலும் மன வலிமை அதை விட முக்கியம். நம்மளே எவ்வளோ தடவை நினச்சோம், ஆமாப்பா, நடுவில் திரும்பி போயிருமா நினச்சோம்ல.
உட்காந்துடலாமா திரும்பி உட்காந்துடலாம் போயிடலாமா? இது எல்லாத்தையும் தாண்டி அந்த சோதிச்சு கடவுளை பார்க்கறதுல ஒரு சந்தோஷம். அவன் ஒரு வழியா கோயிலுக்கு வந்துட்டான். கோயிலுக்கு இருக்கு பாத்தியா? இங்க இருக்கு ரைட் சைடில் எழுதியிருக்காங்க. ரைட் சைடில் இங்கே போகணும். இதா ஆ சந்தோஷமா இருக்கு. இவ்வளோ வெயில் தாண்டி வந்ததுக்கு இது ரொம்ப வர்த்தியா இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம தான் வெயிலே வரலையே, இப்போ தானே வெயில் அடிக்குது. பரவாயில்ல, இப்போ வெயில் அடிக்கிறதுல இப்போ 2 நிமிஷம் வெயில கிளைமேட் எப்படி இருக்கு பாத்தியா? இங்கே பாரு, அப்படியே பறக்குது சூப்பரா வருது. ஓம் நம சிவாய பார்த்துட்டு வந்துருமா? இவ்வளோ கஷ்டப்பட்டு மலையேறி வந்து சிவனை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அடுத்த வருஷமும் இதே மாதிரி வந்து அவரை பார்க்கணுன்னு நான் அவர்கிட்ட வேண்டிக்கிட்டேன். ஓம் நம சிவாய். சாமி கும்பிட்டுட்டு கீழே இறங்கும் போது ரொம்ப காற்றடிச்சிச்சு, நடக்கவே முடியல. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப குளிர்ச்சு. குளிரில் எனக்கு கை கால்லாம் கிடுகிடுன்னு நடுங்க ஆரம்பிச்சிருச்சு. அப்படியே வரைக்குது கால், முன்னாடியே மூவ் பண்ண முடியல. காப்பாத்துங்க. ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. வெயில் வந்துருச்சு. அவ்வளோ ஜாலியாக இருக்கு வெயில் வந்தோன்னு. ஆமாம். நாங்கள் சாப்பிட்றதுக்கு புளியோதரை கொண்டு வந்திருந்தோம். 7வது மலை இறங்கி முடித்த உடனே ஒரு இடத்துல உட்காந்து சாப்பிட்டோம். என்ன ஆராதனா என்ன சொல்லியிருக்க? என்ன சொல்லியிருக்க? எனக்கு ஒரு லெமன் சோடா வித் சால்ட். மலையும் 7வது மலையும் தான் ஏறுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும்னு என்னை ஏமாற்றி கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. ஆனால் அதுக்கப்புறமா தான் தெரிஞ்சிச்சு ஏறுறதோட இறங்குறது தான் கஷ்டம்னு. கேர்ள் சில்ட்ரனுக்கு ரெஸ்ட் ரூம் ஃபெசிலிட்டிஸ் இருந்துச்சுன்னா இன்னும் நல்லாயிருக்கும். ஏறும்போது வெள்ளைப்பிள்ளையார் கோயில் வரப்போ எவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சோ, இறங்கும் போது அந்த இடம் வரப்போ அதோட ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஆராதனா வந்துருச்சு இடம் பார்த்தியா? எப்படி இருக்கு? நிம்மதியா இருக்குப்பா. என்ன நிம்மதியாக இருக்குப்பா? என்னடி மூஞ்சி நடுங்குதுப்பா. இங்க பாரு. அவ்வளோதான், வந்தாச்சு, வா போகலாம். நாளைக்கு ஸ்கூலுக்கு ரெடியா? தலை சுத்துது. தெரியுது என்ன பார்த்தியா? வந்துட்டோம். காலையில் 5 மணிக்கு ஏற ஆரம்பித்தோம். சாயந்தரம் 4 மணிக்கு கீழே இறங்கிட்டோம். இந்த இடத்த பார்க்கும் போது அப்பாடான் இருந்துச்சு. மலை இறங்கினதுக்கு அப்புறம் கீழே இருக்கிற கோயிலில் சாமி கும்பிட்டு கிளம்பிட்டோம். வண்டியில் ஏறி 2 மினிட்ஸ் தான், அப்படியே தூங்கிட்டேன். குழந்தைங்களோட போய் சாமி தரிசனம் பண்ணுறதே பெரிய சந்தோஷம். வயசு வரம்பு இருக்கிற சபரிமலை வெள்ளையங்கிரி மாதிரி கோயிலுக்கு வாய்ப்பு இருந்தால் இப்போவே அவங்கள கூட்டிகிட்டு போயிருங்க. நம்ம நினைக்கிறத விட அவங்க நல்லாவே நடப்பாங்க. அப்போவே அங்கே போயிருக்கலாமேன்னு பின்னாடி அப்பாவும் பொண்ணும் வருத்தப்பட தேவையில்லை இல்லை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள்.